ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி கிளாஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சில லெசன்ஸ் மட்டும் படித்தா இந்த யூனிட்டை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யூனிட் 3ல் இருக்கக்கூடிய இந்தியன் ஜியாகிரஃபி, ஓகேங்களா, இந்திய புவியியல். இதில் பார்த்தீங்கன்னா 10th ஜியாகிரஃபி இருக்குது இல்லைங்களா, லெசன் மொத்தம் 7 இருக்கும். அந்த 7ல் 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கான 90% வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும், ஓகேங்களா. பேலன்ஸ் 2 லெசன் பார்த்தீங்கன்னா யூனிட் 9க்கும் வரும், உங்களுக்கு யூனிட் 3க்கும் வரும். இதுலேயும் வந்து கேட்பாங்க, யூனிட் 9லேயும் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து நீங்கள் இந்த 7 லெசனை படிச்சிங்கனாலே தரவு பண்ணிடலாம். பர்டிகுலராக 5 லெசன் படிச்சிங்கன்னா உங்களோட யூனிட் 3 அப்படிங்கிற ஒரு போர்ஷனே வந்து உங்களுக்கு முடிஞ்சு போயிடுங்க. ஸோ லாஸ்ட் மினிட்டில் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 7 கொஷின்லேருந்து 9 கொஷின் வரைக்குமே, அதிகபட்சம் 9 கொஷின் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 10th ஜியாகிரஃபிலேருந்துலாம் வந்து உங்களுக்கு வந்துகிட்ருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த 7 லெசனை நீங்கள் தரோவாக படிச்சிங்கனாலே ஒரு 8 கொஷின் கூட வச்சுக்கோங்க, ஓகேங்களா. குத்து மதிப்பு ஒரு 8 வச்சிங்கன்னா அந்த 8 கொஷின் உங்கள் கையில் வந்து இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய லெசன் 1 வந்து நம்ம பார்க்கலாம். இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த விஷயங்களை வந்து நம்ம இந்த கிளாஸில் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷனில். இல்லை அப்படின்னா ஒரு லைக் போட்டு தெரியப்படுத்துங்க. ஸோ வாங்க லெசனுக்குள்ள வந்து போகலாம். ஸோ உலகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7 கண்டங்களை வந்து கொண்டது தான் நம்மளோட உலகம், ஓகேங்களா. அந்த 7 கண்டங்களில் ஒன்று தான் ஆசியா, நம்மளோட கான்டினென்ட்டான ஆசியா. அந்த ஆசியாக்குள்ளே இருக்க நாடு தான் நம்மளோட இந்தியா, ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியா அப்படிங்கிறது உலகத்தோட வரிசையில் பார்த்திங்கன்னா 7வது பெரிய நாடு, அதாவது பரப்பளவில், ஓகேங்களா. அந்த பிளேஸ் இருக்குல்லையா பரப்பளவு, அது வந்து பார்த்திங்கன்னா 7வது பெரிய நாடு உலகத்தோட பார்வையில், ஓகேங்களா, உலகத்தோட வரிசையில். இதே நம்மளோட கண்டத்தில், ஆசிய கண்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாடு வந்து 2வது பெரிய நாடு, ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமானது, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. உலகத்தோட வரிசையில் 7வது பெரிய நாடு, நம்மளோட ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு. ஸோ இப்போ பரப்பளவில் நம்ம வந்து 7வது இடம் 2வது இடம் பார்த்துட்டோம். அந்த பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயில்டாக படிக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்தியாவோட நிலப்பரப்பு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் எப்படிங்க படிக்கிறது, இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் கொஷினில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக படித்து வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 பேஜுக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரே அப்படியே நம்பர்ஸாக வர மாதிரி இருக்கும், எல்லாமே நம்பர்ஸில் டினோட் பண்ணுற மாதிரி மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் திரும்ப ஒரு தடவை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸவே கூட நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ நிலப்பரப்பு வந்து 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறத பார்த்தோமா. இதை பர்சன்டேஜில் டினோட் பண்ணோன்னா மொத்தமாக உலகத்திலேயே வந்து 2.4% வந்து நம்மளோட இந்தியா வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ மொத்தமாக உலகம் வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்கும் இல்லைங்களா, அந்த நிலப்பரப்பு, புவியோட நிலப்பரப்பு, அதில் நம்மளோட இந்தியா வந்து 2.4% வந்து இடம் பெற்றிருக்கு, ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸில், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் பார்த்தோன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் நம்மளோட இந்தியாவோட நிலப்பரப்பு, ஓகேங்க. இந்த நிலப்பரப்பில் நிலம் பற்றியும் நீர் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நிலம் மற்றும் நீர் எல்லைகள். இப்போ இந்தியா வந்து இருக்குது இல்லைங்களா, இதோட நிலத்தோட எல்லைகளையும் இதை சுற்றி இருக்க நீர், கடல் நீரோட எல்லைகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லைனா என்னதுங்க, பவுண்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த டைரக்ஷன் மேப் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்தியா நில எல்லை வந்து பார்த்திங்கன்னா 15,200 கிலோமீட்டர். இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் கூட வந்து எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறோம் இல்லைங்களா. அதே போல் வந்து யார் கூட, நேபாள் கூட, சைனா கூட, பங்களாதேஷ் கூட, மியான்மர் கூட, இவங்கக்குள்ளே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லையை பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய அளவு மொத்தமாக பார்த்திங்கன்னா 15,200 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளோட இந்தியாவோட எல்லை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது எந்தெந்த டைரக்ஷன் சைடு எந்தெந்த நாட்டு கூட நம்ம எல்லையை பகிர்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத ஈஸியாக இந்த படத்து மூலமாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். கிழக்கு பக்கம் வந்து யார் யார் கூட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், மியான்மர், ஓகேங்களா. மியான்மருங்கிறது பர்மா இருக்குது இல்லைங்களா, அதுதான்.
ஸோ அடுத்தது மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு அப்படிங்கிற ஏரியாவில் தாங்க நம்ம வரும். வெறும் மேற்குங்கிறது நமக்கு யாரும் கிடையாது. ஸோ வடமேற்கு பகுதியில் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா. அடுத்து வடக்கு பக்கம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சைனா, நேபாள், பூட்டான். மொத்தமாக இப்போ என்னென்னு பார்த்துருங்க. கிழக்கு பக்கம் பங்களாதேஷ், மியான்மர். வடக்கு பக்கம் சைனா, நேபாள், பூட்டான். அடுத்து வடமேற்கு பக்கம் வடமேற்கு இந்த பகுதியில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். தெற்கு பக்கம் ஏங்க எதுவுமே இல்லை, ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக நமக்கு ஓஷன் தான் நமக்கு எல்லை. ஸோ இது வந்து நமக்கு இப்போ வேணாம், இது நம்ம நில எல்லை தான் பார்த்துட்ருக்கோம். ஓஷன் வந்து இந்த சைடு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இருக்கிறதுலே இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம படிக்க போகிறோங்க. இப்போ நம்ம இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா, இதில் இருக்கிறதுலே அதிகமாக யார் கூட எல்லை வந்து ஷேர் பண்ணுது, அதாவது அதிகமான பிளேஸ் யார் கூட ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் கூட. அப்போ அதே போல் குறுகிய எல்லை, குறைஞ்சமான நிலத்தை வந்து யார் கூட ஷேர் பண்ணுது, குறைந்த அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். அதுதான் ஆப்கான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பங்களாதேஷ் கூட 4156 கிலோமீட்டர் ஷேர் பண்ணுது. ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் மட்டுமே எல்லை வந்து பகிர்ந்துக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்படியே வருவோம். நில எல்லை பார்த்துட்டோம். இப்போ நீர் எல்லையை பற்றி பார்க்கலாம். இந்திய கடற்கரையோட மொத்த நீளம், இப்போ இந்தியா வந்து இருக்குன்னா இந்த ரீஜன், கடற்கரை ரீஜன் இருக்குது இல்லைங்களா, இதை மெஷர் பண்ணி தான் நமக்கு மொத்த நீளம், கடற்கரையோட மொத்த நீளம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 7516.6 கிலோமீட்டர். இது வந்து எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியா வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே கீழே யார் இருப்பா, இந்தியன் ஓஷன். இந்த பக்கம் யாருங்க இருப்பாங்க, பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடா. இந்த பக்கம் அரேபியன் சி, அரபிக் பெருங்கடல் வந்து இங்கே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு 6100 கிலோமீட்டர். இந்த பக்கம் இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்தமான நிக்கோபார் அண்டு இந்தியாவுக்கு சேர்ந்த சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் இந்த 6100 கூட சேர்க்கும்போது மொத்தமாக நமக்கு 7516.6 கிலோமீட்டருங்கிறது நம்மளோட நீரோட எல்லைகள். ஓகேங்களா. ஸோ அந்த 7516.6ங்கிறது எப்படி வந்து சேர்ந்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவங்க மட்டும் 6100, இவங்களையும் இவங்க கூட சேர்த்துக்கும் போது 7516.6 கிலோமீட்டர். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கே மெமரைஸ் ஆயிருங்க. இப்போ தானே நான் படம் போட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பக்கம் வங்காள விரிகுடா, எந்த பக்கங்க, கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா, தெற்கு பக்கம் இந்திய பெருங்கடல், மேற்கு பக்கம் அரபிக் கடல். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே எந்த பக்கம் எந்த கடலுங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கொஷினுங்க. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா இருக்குது, இங்கே வந்து ஸ்ரீலங்கா இருக்குங்க. இந்த ரெண்டு இடத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்நீர் சந்தி அப்படிங்கிற ஒரு இடம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழமே இல்லாத கடல். ஓகேங்களா. இந்த சைடு வந்து ஆழமே இருக்காது. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கடல் வந்து ஆழமற்ற கடல். ஓகேங்களா. அதோட பேர் வந்து பாக்நீர் சந்தி. ஓகேங்களா. ஸோ இதான் எழுதியிருக்கேன் பார்த்திங்களா, ஆழமற்ற கடற்பகுதி. ஸோ இது வந்து யாரோட நினைவாக பாக்நீர் சந்தி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராபர்ட் பாக் அப்படிங்கிறவரோட நினைவாக தான் இந்த பேர் வந்து இந்த இடத்துக்கு சூட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இவர் வந்து பிரிட்டிஷ் வந்து சேர்ந்தவருங்க. ஸோ அடுத்தது பாக்நீர் சந்திங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின், தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவோட அமைவிடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். உலகத்தில் ஆசியா அப்படிங்கிற காண்டினென்ட்டில் தான் நம்மளோட இந்தியாங்கிறது இடம்பெற்றிருக்கு இல்லைங்களா. இந்த ஆசியா அப்படிங்கிற காண்டினென்ட்டில் மையப்பகுதியில், கிழக்கு மேற்கு இந்த இரண்டுக்கும் மையப்பகுதியில் தான் நமக்கான இந்தியா அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குங்க. இதிலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்னால் நமக்கு என்ன பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசியா எங்கே இருக்குன்னா இந்தியாங்கிறது நமக்கு இங்கே இருக்குங்க. அதுக்கு கீழே என்ன இருக்கும், ஃபுல்லாக இந்திய பெருங்கடல்ங்கிறது வந்து இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இது மூலமாக நமக்கு என்னென்னா, மேற்கு ஆசியா ஃபுல்லாகவும் கிழக்கு ஆசியா ஃபுல்லாகவும் நம்மளால் ட்ரேடிங் வந்து பண்ண முடியுது, கடல் வணிகம் வந்து நம்மளால் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐரோப்பா போகிறதுக்கும் ஆஃப்ரிக்கா போகிறதுக்கும் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் கூட நிறைய கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு பெரிய வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறதான். ஓகேங்களா. இதில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னா, மேற்கு ஆசியா, கிழக்கு ஆசியா, ஐரோப்பா, ஆஃப்ரிக்கா, அதாவது மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் கூடலாம் நம்மளால் நிறையா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. இது வந்து ரொம்ப முக்கியங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல்னால். ஓகேங்களா. ஸோ அதை தாங்க இங்கே சைடில் நான் எழுதி வச்சுருக்கேன். இந்தியா லொக்கேட்டட் அட் சென்டர் ஆஃப் ஆசியா.
இந்தியன் ஓஷன் யூஸ்டு ஃபார் ட்ரேடிங்ஸ் போத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா. ஸோ அதே போல் ஐரோப்பா அந்த இடம், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா அங்கெல்லாம் நம்மளால் போக முடிஞ்சுது. அடுத்தது கண்டம் அப்படிங்கிறதுக்கான காரணிகள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போது கண்டம் அப்படின்னா அதோட காரணிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை ஏன் துணைக்கண்டம்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆசியா அப்படிங்கிறது என்னதுங்க? கண்டம். அந்த ஆசியாக்குள்ளே இருக்க இந்தியாவை துணைக்கண்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ அதுக்கான டீட்டெயில்டு வெர்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டம் அப்படின்னா அதுக்கான காரணிகள் என்னென்ன இருந்தால் அது ஒரு கண்டம்னு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை அமைப்பு இருக்கணும், காலநிலை இருக்கணும், இயற்கை தாவரங்கள் இருக்கணும், கனிமங்கள் அந்த மினரல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது இருக்கணும், மனித வளங்கள் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே வந்து அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு கண்டம்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட காண்டினென்ட்டான ஆசியாவில் இருக்குது. எல்லா காண்டினென்ட்லேயுமே இருக்குங்க. நமக்கு இப்போ தேவை ஆசியா. ஓகேங்களா. ஆசியாவில் இருக்குது. ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த ஆசியாவில் இருக்கிறனால இதை கண்டம்னு சொல்கிறோம். ஒரு கண்டத்துலேயும் இருக்க வேண்டிய காரணிகள் நம்ம ஒரு நாட்டிலே இருக்கிறனால தான் இது என்னன்னு சொல்கிறோம்? துணைக்கண்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஏன்னா இதை வந்து தனியாக பிரித்து இந்த ஒரு நாட்டை மட்டும் கண்டம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த ஆசியாங்கிற காண்டினென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வளங்கள் பெற்ற நாடு அப்படிங்கிறனால இது வந்து ஒரு துணைக்கண்டம்னு சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னு பார்க்கலான்னா, நம்ம இந்தியா கூட பவுண்ட்ரிஸ் ஷேர் பண்ணக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகள் வந்து நமக்கு நிறைய வந்து இடம்பெற்றிருக்குங்க. பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், நேபாள், பூட்டான், இலங்கை. ஸோ இது எல்லாமே நம்மளோட அண்டை நாடுகள். இந்த மாதிரி வந்து அண்டை நாடுகள் வந்து நிறைய பெற்ற நாடு வந்து இந்தியா. ஓகேங்களா. ஸோ இது வந்து முடிஞ்சுங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பரப்பளவு என்ன, உலகத்தில் வந்து எத்தனாவது பெரிய நாடு, ஆசியாவில் இது எத்தனாவது வந்து பெரிய நாடு, நிலத்தோட எல்லைகள் வந்து எப்படி இருக்குது, அது வந்து எவ்வளோ வந்து ஷேர் பண்ணியிருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். நீர் எல்லைகள் வந்து எங்கேருந்து எதுவரையும் நமக்கு இருக்குது, எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வாக்நீர் சந்தினா என்னங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியா வந்து ஏன் துணைக்கண்டம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியா ஆசியாவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஈஸியாக புரியுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு லைக் போட்டு தெரியப்படுத்துங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.